குள்ள சேனை, நம்ம தெரிந்த கைக்கோளர் படையிலே குள்ள சேனை படை அப்படிங்கறத அந்த கூட்டத்துக்கான பெயர். இதை மருவி இன்னைக்கு நாம பேச்சு வழக்கில் தான் குள்ள சேனா கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். காலசந்தி கட்டளை 365 நாளும் இந்த திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகனுக்கு முதல் பூஜை நம் செங்குந்த கைக்கோளம் முதலியார் சார்ந்தது. அந்த 365 நாளும் யார் அந்த கட்டளையை செய்ய வேண்டும் என்பதை வரைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். அறங்காவலராக இருந்த நம்ம திருத்தணிக்கு அம்மையாருக்கு சேர்ந்த துரைசாமி முதலியார் அவர்கள் அதை முறையாக பதிவு செய்துள்ளார். நமக்கான முதல் உரிமையை நாம் இடக்கூடாது. எந்தெந்த இடத்துல நம்ம உரிமை இழக்கிறோமோ நம்ம உயிர் இழக்கிற மாதிரி. நம்ம எல்லாம் தனித்தனியா இருந்தோம்னா எதையுமே வெற்றி பெற முடியாது. தனித்தனியா ஒற்றுமையாகணும் அப்படின்னா எல்லா கூட்டத்தாரும் ஒன்று செய்யணும். உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் வருவேன், எனக்கு ஒரு பிரச்சனை நீ வருவ அப்படிங்கிறது என்னைக்கு நம் சமுதாயத்தில் இருக்கோ அன்னைக்கு நம் சமுதாயம் நமது உரிமையை மீட்கும். பொதுவாகவே சிவன் சொத்து குலநாசம். அப்ப சிவனோட வாரிசன் நம்ம சொத்தை தொட்டாலும் குலநாசம் தான். திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு தாலுகா மற்றும் திருத்தணி நகராட்சி பகுதி. இதுல பள்ளிப்பட்டு தாலுகா முழுக்க செங்குந்த கைக்கோளம் முதலியார் பெரும்பான்மையா இருக்கிறோம். திருத்தணி நகராட்சியில பாத்தீங்கன்னா 21 வார்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 செங்குந்தருக்கு மேல நம்ம வசிக்கிறோம். திருத்தணி நகரத்தை நமது செங்குந்த கைக்கோளருடைய முதலியாருடைய நகரமாக மாற்ற உங்களுடன் நான் என்றும் தோளோடு தோள் நிற்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு கொண்ட தொண்டை மண்டலம் வடக்கு கோட்டம் செங்குந்தர் கைக்கோளர் குலச்சனா கூட்ட அறக்கட்டளையின் முதல் பொதுக்குழு கூட்டத்திற்கு இங்கே வருகை புரிந்துள்ள நமது செங்குந்த சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே திருவள்ளூர் மாவட்டம், ஆந்திரா, இதை சுற்றி நம் செங்குந்த சொந்தங்கள் 30க்கு மேற்பட்ட கூட்டத்தார் நாம் இங்கே சுற்றி வசித்து வரோம். இதில் குறிப்பிட்ட மாதிரி சொல்ல போனால் இப்போ இந்த குலசேனா கூட்டம் அப்படிங்கிறது இப்போ நம்ம வழக்கறிஞர் கோபிநாத் அவர்கள் சொன்னது போல திருத்தணியிலே அந்த சத்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த சத்திரம் நமக்கான உரிமையை தெரிஞ்சு அதை மீட்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக முதல்ல இதை கொஞ்சம் பேரும் 4 பேரும் மிக பெரியவங்களாம் சேர்ந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்குக்கான முயற்சி எடுத்தாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கூட்டத்திற்கான ஒரு அறக்கட்டளை வேணும் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு அறக்கட்டளையை முறையாக இந்த குலசேனா கூட்டத்தினுடைய பெரியோர்கள் சான்றோர்களை சந்தித்து பேசி ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கலாம் என்று முடிவெடுத்து அறக்கட்டளையில் ஆரம்பித்து முதல் பொதுக்குழு கூட்டம் இது. இந்த குலசேனா கூட்டம் அப்படிங்கிறது எப்படி நமக்கு பேர் வந்தது அப்படின்றது பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கூட்டத்திற்கான பெயர் குள்ள சேனை, நம்ம தெரிந்த கைக்கோளர் படையிலே குள்ள சேனை படை அப்படிங்கிறத அந்த கூட்டத்துக்கான பெயர். இதை மருவி இன்னைக்கு நாம பேச்சு வழக்கில் தான் குள்ளசேனா கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி ஒவ்வொரு படையிலையும் ஒரு சேனை இருக்குமோ, இவங்க நம்ம அந்த சோழர்களுக்கு ஒரு சேனை படையாக இருந்தவர். அந்த பெயர் தான் மருவி குள்ள சேனை அப்படிங்கிறது தான் குலசேனா கூட்டம் அப்படின்னு மாறிடுச்சு. அதுபோல் வீரம் நிறைந்த ஒரு கூட்டம், போர் படைகளிலே தளபதிகளாகவும் வீரர்களாகவும் இருந்த கூட்டம் தான் இந்த குலசேனா கூட்டம். இவருடைய குலதெய்வம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டலத்திலே எல்லையம்மன் கோயில் மற்றும் நம்ம திருத்தணி கோயில், முருகன் சுப்பிரமணியர் கோயில். இந்த திருத்தணி கோயிலிலே 30க்கு மேற்பட்ட நம் சமுதாயத்தை சேர்ந்த செங்குந்த கைக்கோளம் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த கூட்டத்தாருக்கு சத்திரம் உள்ளது. அந்த காலத்திலே நம் பெரியவர்கள் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எந்த ஊரிலே இருந்து வந்தாலும் நம்ம முருகனை வழிபட்டு விட்டு தங்க, உணவருந்த, ஓய்வெடுக்க இடத்தை தேர்வு செய்து அதன் மண்டபமாகவும் சத்திரமாக கட்டி வைத்தார்கள். காலப்போக்கிலே நம்மலாம் தொழில் நிமித்தமாக இடம்பெயர்ந்து ஒவ்வொரு ஊருக்கு செல்றப்ப அந்த வர்றோம், சாமி கும்பிட்டு போயிடும். நமக்கான முறை என்ன இருக்கு, நமக்கான கட்டளை என்ன இருக்கு, இந்த கோயிலில் நமக்கான உரிமை என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்து ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்லி வளர்த்தவில்லை, சொல்லியும் கொடுக்காம போயிட்டோம். இப்ப அதனால என்ன ஆகுதுன்னா, இங்க இருக்கிறவங்க பாக்குறாங்க இந்த காலியாவே இருக்கு. இப்ப யாரோ ஒருத்தர் பெரியவங்க போறாங்க, சரி கொஞ்ச நாளைக்கு நாங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம், இருக்கட்டுங்களா, பாத்துக்கிட்டா கூட்டிக்கிட்டா அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுங்க. சரி பராமரிச்சுக்குப்பான்னு சொல்ற அப்படி விட்ட பெரியவர்கள் விட்டதுதான் இன்னைக்கு அந்த மண்டபமே அவங்களா ஐயா சொன்ன மாதிரி ஒரு 60 ஆண்டு காலமாக ஒரே ஒரு குடும்பத்தார் அங்க அவங்க பொசிஷன்ல வச்சிருக்காங்க. நாம இதை கண்டு காணாம போறோம் வரோம், 2 பேர் போறோம், யாரா இருக்கான்னு அப்புறம் அடுத்து வேலையை பார்க்க போயிடுறோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த பெரியவர்கள் அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து இப்ப இன்னைக்கு இந்த மண்டபத்திலே நான் இப்ப கேட்டேன், அவர் தலைவர் அவர்களே கேட்டேன், அறக்கட்டளையின் தலைவரை, இந்த குலசேனா கூட்டத்தில் மொத்தம் எத்தனை தலைக்கட்டு இருக்குங்க அப்படின்னு கேட்டேன். இப்ப இதுவரை ஒரு 1200 குடும்பங்கள் இந்த இதுல இருக்கு. இன்னும் 500 குடும்பங்கள் சுற்றுவட்டத்தில் இருக்கிற கிராமங்கள் ஊர்களில் இருக்கிறாங்க. அதையும் நாங்கள் ஒவ்வொரு ஊராக சென்று எங்களை கூட்டத்தாரை சந்தித்து விவரத்தை எடுத்து சொல்லி சேர்த்திட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு முதல் படி.
இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கூட்டத்தாருக்கும் ஒரு முன்னுதாரணமான விஷயம். பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், நம் செங்குந்தருக்குள் ஒற்றுமை இல்லை. எப்படி ஒற்றுமை வரும்? நாம் முயற்சி எடுக்கணும்ல. ஒற்றுமையாகிறதுக்கு நாம் என்ன செஞ்சோம்? இதுபோல் ஒவ்வொரு கூட்டத்தாரும் ஒரு அறக்கட்டளையை நிறுவி நமது கூட்டத்தார் எங்கெங்கே உள்ளார்கள் அவரையெல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும். வந்திருக்கிற மற்ற கூட்டத்துடைய நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வது என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறது எப்படி, நம் கூட்டத்தில் இருக்கக்கூடிய எங்கெங்கே உறவினர்கள், நம் உறவினர்கள் இருக்கிறாங்க, கூட்டத்தை சேர்ந்தவங்க, பங்காளிகள் அப்படின்னு தெரிஞ்சு அவர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கணும். அந்த காலத்தில் அந்த கூட்டம், குலம், குலதெய்வம் இதெல்லாம் எதுக்கு பெரியவங்க வச்சாங்க? நாம் எல்லாம் ஒன்று கூடணும். எந்த பிரச்சனைனாலும் ஒருத்தர் சொன்னால் வந்து நிற்கணும் அப்படின்னு தான். அதை மீறி நாம் அதை மறந்து வேலை நிமித்தமாக வெவ்வேறு ஊர்களுக்கு சென்றதுனால தான் அந்த கட்டமைப்புகள் உடைந்து விட்டது. அந்த கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் முதல்ல இருந்து வரணும். அப்போ நம்ம கூட்டம் முதல்ல நாம் அண்ணன் தம்பி பங்காளியை வந்து ஒன்று சேர்த்துனா தான் மாமா மச்சனை ஒன்று சேர்த்த முடியும். இப்போ இந்த ஊரில் நம்ம ஒன்று சேர்ந்தா தான் பக்கத்து ஊரில் இருக்கிற மற்ற அடுத்த உறவினரை நம்ம ஒன்று சேர்க்க முடியும். அதனால் இங்கே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கூட்டத்தாரும் இதுபோல் ஒரு அறக்கட்டளையை நீங்கள் நிறுவ வேண்டும். ஏன்னா அத்தனை கூட்டத்தாருக்கும் திருத்தணியிலே சத்திரம் இருக்கிறது. அந்த சத்திர ஒரு சில பெயர்கள் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கோயிலில் பார்த்தீங்கன்னா திருத்தணி கோயிலிலே நம்ம செங்குந்த கைக்கோள முதலியாருக்கான உரிமைகள் வந்து நான் போன கூட்டத்திலே திருத்தணி வந்தப்போ 1.5 மாதத்துக்கு சொன்னேன். காலசந்தி கட்டளை 365 நாளும் திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகனுக்கு முதல் பூஜை நம் செங்குந்த கைக்கோள முதலியாருக்கு சேர்ந்தது. அந்த 365 நாளும் யார் அந்த கட்டளையை செய்ய வேண்டும் என்பதை வரைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். அதை வந்து ஒரு காலத்தில் தொய்வு இருக்கும்போது அந்த அரங்காவலராக இருந்த நம்ம திருத்தணிக்கு அம்மையாருக்கு சேர்ந்த துரைசாமி முதலியார் அவர்கள் அதை முறையாக பதிவு செய்துள்ளார். எந்தெந்த குடும்பம் இந்த முதல் காலசந்தி கட்டளையை செய்ய வேண்டும் என்பதை பதிவு செய்திருக்காங்க. அது முறையாக நடந்து வந்தது. அடுத்த ஜென்ரேஷன் வரப்போ அண்ணன் தம்பி 2-3 பேர் அண்ணன் ஆளாளுக்கு வேலைக்கு போனோனையும் பெரியவர்கள் மறைந்தவுடன் அந்த பூஜையை நாம் சரியாக போய் செய்வதில்லை. செய்யாத விட்டதன் விளைவு நம்ம உரிமை நமக்கே தெரியல. நாம போனா வேற ஒருத்தர் உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறான். அந்த கொடுமைகளை எல்லாம் பாற்ற நமது குலவி கூட்டத்தை சேர்ந்த ஞானசேரன் அவர்கள் அதை அவரே ஒரு முன்னெடுப்பாக எடுத்து யாருக்கு எந்தெந்த நாள் அந்த கட்டளை வருகிறது என்பதை தபால் மூலம் தெரிவித்து கிட்டத்தட்ட ஒரு 165 பேர் நான் போன கூட்டத்தை கேட்குறப்ப சொன்னார். 165 பேரை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வர வைக்கிறதுக்கான முயற்சி எடுத்திருக்கோம் அப்படின்னு. நான் அங்கே பேசுனதை வந்து கொஞ்சம் வீடியோவில் சில போட்டோனை பார்த்துட்டு என்ன நிறைய பேர் தொடர்பு கொண்டாங்க. நான் அவர் ஞானசேகர் அவருடைய நம்பரை கொடுத்து நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு எந்த தேதியில் வருது என்னென்ற சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சில பேர்த்தை நான் அறிமுகப்படுத்தி வைத்தேன். நமக்கான முதல் உரிமையை நாம் விடக்கூடாது. எந்தெந்த இடத்துல நம்ம உரிமை இழக்கிறோமோ நம்ம உயிர் இழக்கிற மாதிரி. அதனால வந்து எந்த கோயிலிலும் நமக்கான உரிமை கட்டளை இதையெல்லாம் தெரிந்து அதை விடக்கூடாது எந்த இடத்துலையும். அதே போல் வந்து என்னன்னா, இந்த அறக்கட்டளையின் நோக்கம் நம்ம நிர்வாகிகள் படித்தாங்க. அறக்கட்டளையை மீட்க வேண்டும், அந்த அறக்கட்டளையை புதுப்பிக்க வேண்டும், தேவைப்பட்டால் கட்டணம் கட்டி செங்குந்த கைக்கோள முதலியார் மக்கள் பயன்பாட்டுக்கு விட வேண்டும் அப்படிங்கிற பொது நோக்கத்திற்காக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நோக்கத்துக்கு ஆரம்பித்த அறக்கட்டளை மேலும் வளர எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நீங்கள் முன்னோடியாக இருந்து அனைத்து கூட்டத்திற்காக முன்னோடியாக இருந்து செய்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி. இதே போல் வந்து நீங்கள் எந்த கூட்டத்தார் இந்த மாதிரி அறக்கட்டளை ஆரம்பிக்கணும், எப்படி இதை செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் கோபிநாத் என்ன இந்த மாதிரி இருக்கிற நிர்வாகிகளை அணுகி கேட்டு நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் என்ன முயற்சி இப்போ எடுக்கிறோம், ஆக்கிரமிப்பை எடுக்கிறதுக்கு நம்ம நிர்வாகிகள்லாம் வந்து போய் 2-3 தடவை அவங்கள சமரசம் பேசியிருக்காங்க. பேசி கூட இப்போ கொஞ்சம் இறங்கி வந்திருக்கா சொல்கிறாங்க. இறங்கி வந்தாங்கன்னா அதை சுமூகமாக முடித்து நமது சத்திரத்தை மீட்டு புதுப்பித்து புதுப்பொலிவாக்குவோம். அந்த இதுலேயே இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ செங்குந்தர் வந்து அகஸ்தீரர் கூட்டம் அது பார்த்தீங்கன்னா கோர்ட்டு தீர்ப்பு 2 கோர்ட்டின் தீர்ப்பு வந்து கூட இன்றைக்கி நாம் வந்து அந்த சத்திரத்துக்குள் வந்து இன்னும் செல்ல முடியாமல் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா வக்கீல் வந்து சண்முகம் அவர்களும் ES முரளி அவர்கள்லாம் வந்து மிகவும் நமக்கு உறுதுணையாக இருந்து அந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்தாங்க. இன்னும் மேல் கோர்ட்டுக்கு போகிறதுக்கும் அந்த அகஸ்தியர் கூட்டம் வந்து தயாராக இருக்கிறாங்க. அதுபோல் மூர்த்திகிரீஸ்வரர் கூட்டம் வந்து பங்காளி சத்திரம் வந்து வேற ஒரு ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது. அதே போல் நமது நல்லான் கூட்ட பங்காளிகள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே மன்னர்கள் மேலே குளம் கட்டி நல்ல பெரிய சத்திரமாக கட்டி இருந்தவங்க தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரியவங்க அதை வந்து எடுத்து அவங்களால முடிந்த அளவுக்கு அதை செய்திருக்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் என்ன இந்த நேரத்தில் என்ன சொல்கிறோன்னா, உங்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களுக்கும் சென்று உங்கள் கூட்டத்தை இதே போல் நீங்கள் அறக்கட்டளை ஏற்படுத்தி நிர்வாகிகளை அதிகப்படுத்தி நீங்கள் இன்னும் அதை செழுமையாக சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மாணிக்க கூட்டம் உங்கள் பங்காளிக்குள்ளேயே ஆக்கிரமிப்பில் இருக்குது. இதை நீங்கள் என்னென்னா முதல்ல உங்களை பங்காளிகள்லாம் ஒருங்கிணைக்கணும், இந்த கூட்டத்திற்குரிய பங்காளிகள்லாம் ஒருங்கிணைக்கணும். அதே போல் காளகஸ்தீரர் கூட்டம்
அதுவும் வேற ஒருத்தருடைய ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது. முட்டுப்பாளைய கூட்டத்தார் சேதம் அதுவும் வேற ஒருத்தர் ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது. சத்திரவடா செங்குந்தர் சத்திரம் அதை வந்து அவங்க செப்பு பட்டையெல்லாம் இருக்குது அவங்ககிட்ட. பெரியவங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து அதுக்கு பெரிய முயற்சி எடுத்து தொடர்ந்து அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி மினிஸ்டரை போய் பார்க்குறாங்க. கலெக்டருக்கு லெட்டர் கொடுத்தா கலெக்டரை போய் பார்க்குறாங்க. ஆடியோ பார்த்து தாசில்தாரை பார்த்து தொடர்ந்து அவர் முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் அவர்களோட உறுதுணையாக அவங்க கூட்டத்தார் சேர்ந்து இன்றைய இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வரணும். ஒரு 4 பேர் 5 பேர் அவங்களும் வயதானவர்கள் எவ்வளோ தூரம் போராடுவாங்க. செப்பு பட்டயம் இருக்குது, பட்டாவுக்காக தொடர்ந்து போராடிட்டு வராங்க. இப்போ நம்ம எல்லாம் தனித்தனியாக இருந்தோம்னா எதையுமே வெற்றி பெற முடியாது. தனித்தனியாக ஒற்றுமையாகணும் அப்படின்னா எல்லா கூட்டத்தாரும் ஒன்று செய்யணும். உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் வருவேன், எனக்கு ஒரு பிரச்சனை நீ வருவ அப்படிங்கிறது என்னைக்கு நம் சமுதாயத்தில் இருக்கோ அன்னைக்கு நம் சமுதாயம் நமது உரிமையை மீட்கும் அப்படிங்கிறத நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பல கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 20-30 கூட்டத்தாருடைய சத்திரம் திருத்தணி முழுக்கவே நம் சத்திரம் தான். இதையெல்லாம் நீங்கள் உணர வேண்டும். நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கி போகாமல் யாருக்கு பிரச்சனையாலும் நம் சொந்தத்துக்கு தான் பிரச்சனை, நம்ம ரத்தத்துக்கு தான் பிரச்சனை அப்படின்றது நீங்கள் உணரணும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா இப்போ முதல்ல சொன்ன மாதிரி இந்த முதலியார் அப்படின்னா செங்குந்த கைகோள் முதலாம் வரமாட்டா, பிரச்சனைக்கு வரமாட்டா. இப்போ நம்ம வீரமான சமூகம், நம்ம தொடர்ந்து சொல்லிடுமே. நம்ம ராஜராஜன் சோழன் போர்ப்படையிலே இப்போ தளபதிகளாம் வீரர்களாம் இருந்தவர்கள். அந்த வீரம்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. நமக்கு ஏன் பிரச்சனை அப்படிங்கிறது தான் வீரம் போயிடுச்சு. நம்ம வரமாட்டோன்னு என்ன நீ நினைக்கிறானா அவன் எடுத்துக்குவான். அதை ஏன் இடத்த ஏன் சொத்தை நீ யாரா எடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கணும். அதே மாதிரி இந்த செங்குந்த கைக்குளம் முதலியார்கள் சிவனுடைய பார்வையிலே பட்டு பார்வதியின் சிலம்பிலிருந்து பிறந்தவர்கள். நாம் முருகனினுடைய தம்பிமார்கள், வேறுபா விட்ட செங்குந்த நவவீரர்களுடைய வாரிசுதார்கள். நம்ம பொதுவாகவே சிவன் சொத்து குலநாசம். அப்ப சிவனோட வாரிசு நம்ம சொத்தை தொட்டாலும் குலநாசம் தான். அதை முதல் நாம் உணர வைக்கணும். ஓடாத மானும் போராடாத சாதியும் வென்றதாக சரித்திரம் இல்லை. நீங்க எல்லாம் உணரணும். எந்த நம் சமுதாயத்துக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அந்த இடத்திலே நாம் செங்குந்த கைகோள முதலியார்கள் ஒன்று இணைவார்கள் என்ற என்னைக்கு ஒரு அச்சம் இந்த உலகத்திலே ஏற்படுகின்றால் அன்னைக்கு தான் நம்ம வந்து வெற்றி பெறோம். அந்த இடத்துல தான் நமக்கு ஒற்றுமை ஏற்படும். யார் இந்த சமுதாயம் ஒற்றுமை இல்லை என்று சொல்ல முடியாது. இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து திருத்தணி நகரத்தை நமது செங்குந்த கைகோளருடைய முதலியாருடைய நகரமாக மாற்ற உங்களுடன் நான் என்றும் தோளோடு தோள் நிற்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த நேரம் கூப்பிட்டாலும் எந்த கூப்பிட்ட குழுவுக்கு உங்களோடு ஒருவனாக இருந்து உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பேன் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எந்த ஒரு சமூகமும் வந்து என்னன்னா ஒரு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையணும். ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே அந்த சமூகம் தன்னிறைவு பெறும். ஒரு பொருளாதார வளர்ச்சி பெறலினா அந்த சமூகத்தை வந்து நீங்கள் எத்தனை பேர் தூக்கி விடுவீங்க? ஒரு சங்கமாகட்டும், ஒரு அறக்கட்டளை ஆகட்டும், ஒரு குறிப்பிட்டவர்களை படிக்க வைக்கலாம், உதவி பண்ணலாம். ஒட்டுமொத்த சமூகம் இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம 1 கோடி பேர் இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க, தமிழகம், ஆந்திரா, கேரளா எல்லா பக்கம் பரவலாக இருக்கிறோம். அந்தமான் வரைக்கும் இருக்கிறோம். 1 கோடி பேர் இருக்கிறோம் அப்படின்றத நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒரு கணக்கு. இந்த 1 கோடி பேருக்கும் உதவி புரிவது என்பது கொடுக்க முடியுமா? அப்ப என்னன்னா ஒரு பொருளாதார வளர்ச்சி. நம் சமூகம் பொருளாதாரத்தை தன்னிறைவு பெறணும். நம்ம ஒரு நெசவாளர் சமூகம். இப்ப நெசவாளருக்கு தெரிஞ்சுன்னா நெசவு சார்ந்த தொழில் தான். பெரும்பாலான இடங்களில் நெசவு சார்ந்த தொழில் தான் நம்ம செய்து வரோம். அந்த நெசவு சார்ந்த தொழில் என்னாச்சுன்னா இன்னைக்கு கைத்தறியிலிருந்து விசத்தறிக்கு வந்தோம். விசத்தறி வீட்டில் ஒரு 2 தறி 4 தறி போட்டு ராயங்களை இந்த பக்கம் லுங்கி, எங்கள் ஊர் பக்கம்லாம் துண்டு வேஷ்டி இதெல்லாம் இருக்கு. நம்மகிட்ட வந்து தொழில் கற்றுக்கிறான் மற்ற சமூகத்தை. அவன் என்னன்னா அந்த கவுளி தொழில் நம்மளை விட சிறப்பாக மேலே போகிறான் இல்லையா? போகிறாங்களே, நாம செய்கிறத விட சிறப்பாக செய்கிறான் இல்லையா? நாம தான் நூல்னா என்ன, பாவனை என்ன, ஊடைனா என்ன எல்லாம் சொல்லிக் கொடுத்தது நாம தான். என்ன ரகம் என்ன, கவுண்ட் என்ன எல்லாமே நாம சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி என்னன்னே தெரியாது. ஆனால் சொல்லிக் கொடுத்த நாம கீழே இருக்கிறோம், நமக்கு மேலே அவன் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? எப்படி அவனால் முடியுது? நாம ஏன் செய்யல? நாம அந்த பழமையிலேயே இருக்கிறோம். வீட்டில் ஒரு 4 தறி 6 தறி போட்டு விசத்தறி போட்டு அதை மட்டும் நெசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதனுடைய ப்ரொடக்ஷன் கம்மி. ஆனால் இன்னைக்கு அவன் என்ன பண்ணான்னா முதல்ல நம்ம தொழில் கற்றுக்கிறான், அதை செய்து பார்க்குறான், பணத்தை முதலீடு செய்கிறான், அடுத்தது அப்டேட் ஆகிறான். இப்போ இன்னைக்கு என்ன மார்க்கெட்டில் இருக்க ரகம் ஓடுது, எக்ஸ்போர்ட் ரகமோ இல்லை வேற என்ன ரகம் ஓடுது. அப்போ ஒரு லாபம் வரணும்னா இன்னைக்கு ஒரு 100 மீட்டர் தயாரிக்கிறோம் அப்படின்னா அதை 200 மீட்டர் 300 மீட்டராக தயாரிக்கிறது எப்படி ஒரு தறியில்? உதாரணத்துக்கு சொல்கிறேன். விசைத்தறியை நம்ம 4 தறி வச்சுருந்தா அதுக்கான உற்பத்தி தான் இருக்கும். இன்னைக்கு ரேப்பியர் போனால் 4 எல்லா தறிகள் அடுத்தடுத்து அப்டேட் ஆயிடுச்சு. நாமளும் இந்த ஊரில் அந்த மாதிரி தறி வகைகளை இறக்கணும். இப்போ இது சாரா விசைத்தறி 100 RPMனா அது 300 RPM. அப்போ 3 மடங்கான உற்பத்தி அதிகமாகும். இது போலான சிந்தனைகளை ஏற்படுத்தி நமக்கு அடுத்து வரக்கூடிய வாரிசுகளுக்கு நாம வந்து அந்த தொழிலை வந்து கைவிடாமல் வழி நடத்தணும். உற்பத்தி அதிகப்படுத்துறப்ப லாபம் அதிகமாகும். அப்போ என்னன்னா நாம வந்து நவீனத்துக்குள் வந்து நம்மளை வந்து உள்ள ஏற்றிக்கணும். அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றத்தை வந்தாமல் நம்ம மாற்றிக்கணும் தொழிலில். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில்
நம்ம மாறிக்கலைன்னா நம்ம அதே இடத்துல தான் இருப்போம். நம்மகிட்ட தொழில் கற்றுக்கிட்டோம், வேலை செஞ்சுட்டோம், நமக்கு மேலே ஏறி மீச்சிட்டு போயிட்டே இருப்போம். அதனால் அது சம்பந்தமான உங்களுக்கு எந்த ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் நீங்கள் என்னை அணுகலாம். நாங்கள் அதுக்கான அலுவலரையும் பேங்க்கில் லோனு இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்குனாலும் அதுக்கான ஆஃபீஸர்ஸ்லாம் நம்ம இது பண்ணி தொடர்பு கொண்டு வச்சுருக்கிறோம். உங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அதுக்கான ஆலோசனையும் நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம். பொதுவாகவே ஒரு நம்ம செங்குந்த கைக்குள முதலியார் சமூகத்தில் திருமணமாகாத இளைஞர்கள் அதிகமாகிடுச்சு. எப்படியும் ஒரு குடும்பத்தில் ரெண்டு மூணு குடும்பத்தில் ஒரு பையன் இருப்பான். கல்யாணம் லேட் 28 ஆச்சு 27 ஆச்சு அப்படின்னு. காரணம் என்ன? அந்த காலத்தில் பெரியவர்கள் உங்களுக்கெல்லாம் கல்யாணம் வைக்கிறப்ப வேலைக்கு போகிறீங்களா, எவ்வளோ சம்பளம் வாங்கினா கேட்டாங்க. ஒரு தொழில் இருந்தால் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஜவுளியை தரினா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல நம்ம மக்கள் வந்து அதை உணரணும். வேலைக்கு இங்கேருந்து மெட்ராஸ் வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பளம் கிடைக்குது? 25,000 வாங்குறான், இவன் 30,000 வாங்குறான். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ரேப்பியர் தெரியும், இந்த மாதிரிலாம் போட்டு ஓட்டி பாருங்க, மாதம் 2 லட்சம் அந்த பையன் சம்பாதிப்பான். தொழிலில் நீங்கள் அவனை வந்து மேம்படுத்துங்க. அதே மாதிரி நம்ம தொழில் செய்யக்கூடிய மற்ற சமூகம் அப்படி கிடையாது. தொழில் செய்யணும் முதல்ல பொண்ணு கொடுக்குறான், வேலைக்கு போகணும் 2வது தான் பொண்ணு கொடுக்குறான். நம் சமூகம் மட்டும் தான் ஏப்பா வேலைக்கு போகிறான்ப்பா, மாதம் 30,000 சம்பளம் வாங்குறான், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. முதல்ல நம்ம பெரியவங்களாம் அதை உணரணும். நீங்கள் முதல்லலாம் பெரியவங்க சொன்னால் சரிப்போம். இப்போ நீங்கள் அதெல்லாம் வந்து அடுத்து வர ஜென்ரேஷன்ட்ட நீங்கள் எல்லாம் சொல்லணும். தொழில் செய்கிறது ஒன்றும் குறைவில்லை. நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்க விட தொழில் செஞ்சு அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நான் தெரிவித்துக் கொண்டு அதற்கான நீங்கள் ஒத்துழைப்பும் வழங்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் என்னென்னா நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து படிப்பு +2 முடிச்சானா ஒரு நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா அந்த பையனை மருத்துவம், இன்ஜினியரிங்கு, பெரிய நல்ல காலேஜில் படிக்க வைங்க. ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாம் இப்போ வேண்டாம். அதனுடைய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேலைக்கு போக முடியாது. 10,000 12,000 சம்பளம் தான். இன்ஜினியர் படித்த பையனுக்கு சாதாரண காலேஜில் படித்தா 5,000 12,000 தான் சம்பளம். ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தா 8,000 தான் சம்பளம் கொடுக்குறான். அதுவும் நீ என்ன இன்றைய தேவை என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கான படிப்புகளை படிக்க வைங்க. இப்போ இங்கே நீங்கள் அதுக்கான படிப்புனா நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நிதித்துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள். நம்ம சமுதாயத்தில் வழக்கறிஞர்கள் வந்து குறைஞ்சிட்டாங்க. நிதித்துறையில் முதல்ல வழக்கறிஞர்கள் நிறைய இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி வழக்கறிஞர்களுடைய தேவைகள் இருக்குது. ஆனால் வழக்கறிஞர்களுடைய எண்ணிக்கை நம் சமுதாயத்தில் மிக குறைவாக இருக்குது. நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். ஒரு சமூகம் குறிப்பிட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்குள் 50,000 வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்காங்க. சென்னை ஹைகோர்ட்டில் மட்டும் 5,000. அந்த ஒரு சமூகத்துடைய வழக்கறிஞர் எண்ணிக்கை 5,000. நீங்கள் எங்கே திரும்பலாம் அவங்க தான் இருக்காங்க. அப்போ அது வரப்போ ஜட்ஜு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஆகிட்டாங்க. அவங்களுக்கான தேவையை நம்ம நிதித்துறையிலும் பூர்த்தி செய்துக்கிறாங்க. அதனால் என்ன, அவங்க அடுத்து வர பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, மார்க் அதிகமாக இருக்கிற மருத்துவத்தில் படிக்க வைங்க, நம்ம இதில் படிக்க வைங்க, இன்ஜினியரிங் படிக்க வைங்க. ஆனால் வெவ்வேறு துறை சார்ந்து இன்றைய நடப்பில் என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை உணர்ந்து உங்களுக்கு படிப்பை தேர்வு செய்ய வேண்டும் என்று நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இப்போ தேர்தல் காலம், அரசியலில் பார்த்தீங்கன்னா இங்கே திருத்தணி, பள்ளிப்பட்டு, சோளிங்கர் தொகுதி, இந்த 2 தொகுதியும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே அதிக எண்ணிக்கையான செங்குந்த கைக்கோள முதலியார் வசிக்கக்கூடிய ஏரியா. இது பொய் சொல்ல, உண்மையாலுமே தமிழகத்திலேயே அதிக எண்ணிக்கையில் செங்குந்தர் கொத்தாக ஒரே ஒரு ஊர் எடுத்தீங்கன்னா அதிகமாக வசிக்கக்கூடிய தொகுதி இந்த 2 தொகுதியில் நம்ம அதிகமாக வசிக்கிறோம் தமிழ்நாட்டிலேயே. நீங்கள் எந்த ஊர் வேணால் பாருங்க, அதிகமாக இருப்பாங்க, அங்கே பரவலாக இருப்பாங்க. ஆனால் நாம தான் வந்து ஒருங்கிணைஞ்சு அதிகமான ஊர்களை வசிப்போம் இந்த 2 தொகுதியில். இந்த திருத்தணி தொகுதி வந்து பள்ளிப்பட்டு தாலுகா மற்றும் திருத்தணி நகராட்சி பகுதி. இதில் பள்ளிப்பட்டு தாலுகா முழுக்க செங்குந்த கைக்கோள முதலியார் பெரும்பான்மையாக இருக்கிறோம். திருத்தணி நகராட்சியில் பார்த்தீங்கன்னா 21 வார்டுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 செங்குந்தருக்கு மேலே நம்ம வசிக்கிறோம். அதே மாதிரி பெதட்டூர்பேட்டை பேரூராட்சி கிட்டத்தட்ட ஒரு 16,000 செங்குந்தருக்கு மேலே நம்ம அங்கே இருக்கிறோம். சேர்மன் நாம தான். வங்கனூர் ஊராட்சியில் வந்து கிட்டத்தட்ட 5,000 செங்குந்த கைக்கோள முதலியார் வசிக்கிறோம். இங்கேயும் நாம தான் சேர்மனு. அம்மையார் குப்பம் பேரூராட்சியில் கிட்டத்தட்ட 8,000 பேருக்கு மேலே வசிக்கிறோம். இங்கேயும் நாம தான் சேர்மனாக இருக்கிறோம். அதே போல் ஸ்ரீ காளிகாபுரம் ஊராட்சியில் 6,000 செங்குந்தருக்கு மேலே இருக்கும். இங்கே எப்பயுமே நம்ம செங்குந்த கைக்கோள முதலியார் தான் சேர்மனாக வசிக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆர்கேபேட்டையில் கிட்டத்தட்ட 3,000 செங்குந்த கைக்கோள முதலியார்கள் மேல் வசிக்கிறோம். இங்கே நம்ம ஒரு சில முறை சேர்மனாக இருக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா அதிமஞ்சரிப்பேட்டையில் வந்து 6,000 செங்குந்தர்கள் நம்ம அங்கே இருக்கிறோம். எப்பயுமே நம்ம செங்குந்தர் தான் சேர்மேனு. சொரக்காப்பேட்டை ஊராட்சி 3,000 செங்குந்தருக்கு மேலே இருக்கிறோம். எப்பவும் நம்ம அங்கே சேர்மனாக இருக்கோம். பிஆர் பள்ளி ஊராட்சி 4,000 செங்குந்தர்கள் இருக்கிறோம். கிட்டத்தட்ட இங்கே எப்பயுமே செங்குந்தர் சேர்மேனு. மத்தூர் ஊராட்சியில் கிட்டத்தட்ட 5,000 செங்குந்த கைக்கோள முதலியார்கள் இருக்கிறோம். அங்கே எப்பவுமே நாம் செங்குந்தர் தான் சேர்மனாக இருக்கிறோம். இப்போ இத்தனை ஊராட்சிகள் இதில் வந்து நம்ம செங்குந்தரில் தான் அதிகபட்சம் சேர்மனாக இன்னைக்கு வரைக்கும் ஆகிட்டுருக்கோம். ஆனால் எம்எல்ஏ தொகுதி அப்படின்னு வர பார்த்தீங்கன்னா செங்குந்தர்களுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவாக இருக்குது. இப்போ இல்லை, கிட்டத்தட்ட சுதந்திரம் கொடுத்ததுலேருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சேர்மனு எல்லா ஊராட்சி எல்லாத்துலேயும் நாம் இருப்போம். எம்எல்ஏ வந்து ஒரு சில தருணங்களை தவிர்த்து மீதி இடத்துல மற்ற ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அது என்னென்னா 1977 முதல் 2006 இந்த தொகுதி ரெண்டாக பிரித்து
பள்ளிப்பட்டு தாலுகா, பள்ளிப்பட்டு தொகுதி அப்படின்னு பிரிச்சிருந்தது. திருத்தணி நகர் மற்றும் அரக்கோண தொகுதி பகுதியில் வந்து திருத்தணி தொகுதியாக இருந்தது. 1951 76 வரை 2011 முதல் தற்போது வரை பள்ளிப்பட்டி தாலுகா மற்றும் திருத்தணி நகர் வந்து திருத்தணி தொகுதி ஒன்றுபட்டிருக்கு. இப்போதான் மறுபடி இணைச்சிருக்காங்க. இந்த தொகுதியிலே மிக முக்கியமானவர்கள் ES சுப்பிரமணிய முதலியார் மற்றும் ES தியாகராஜ முதலியார்கள். இவர்கள் இருவரும் பெதட்டூர்பேட்டையை சேர்ந்த சகோதரர்கள். திருத்தணியை ஆந்திராவிலிருந்து மீட்டெடுக்க அதிகமாக போராடிய தளபதிகள். இந்த திருத்தணி தமிழ்நாட்டுடன் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்திலே இந்த இரு சகோதரர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. அதேபோல் ES சுப்பிரமணிய முதலியாரின் அவருடைய மகன்தான் டாக்டர் ESS ராமன் அவர்கள். டாக்டர் ராமன் அவர்கள் தான் வந்து கிட்டத்தட்ட 2 முறை இங்கே எம்எல்ஏவா அந்த திருத்தணி தொகுதியில் இருந்தார். அந்த திருத்தணியை ஆந்திராவிலிருந்து பிரித்தெடுக்க வேண்டும் என்ற அந்த போராட்டத்திலே ஆந்திரா நகரி பகுதியைச் சேர்ந்த செங்குந்த சமுதாயத்தை சேர்ந்த செல்வந்தர்கள் தான் வந்து அதிக அளவில் வடக்கெல்லை போராட்டம்னு சொல்லுவாங்க. வழக்கு போகிறது நிதி கொடுத்து அதை திருத்தணியை நம் தமிழ்நாட்டுடன் இணைக்க வேண்டும் என்றது அதிக செலவுகளுக்கு முன்னிருந்து செய்தது ஆந்திரா நகரைச் சேர்ந்த செங்குந்த கைகோள முதலியார் என்பதை இந்த நேரத்திலே நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளோம். அதாவது நம்ம செங்குந்த கைகோள முதலியாரை வந்து அதிகமாக வாழ்ந்தாலும் அதிக ஊராட்சிகளை சேர்மனாக இருந்தாலும் என்னென்னா எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறப்ப மட்டும் பொதுவாக புறக்கணிச்சிருவாங்க. இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அரசியலில் வந்து மாவட்ட செயலாளராக இல்லாமல் போனதான். முக்கியமாக அரசியல் கட்சியில் ஆளுகின்ற கட்சி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகளில் பார்த்தீங்கன்னா நம் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மாவட்ட செயலாளர் இருக்கிறது இல்லை. இப்போ வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து எங்கள் மாவட்ட செயலாளர் இருக்கிறப்ப என்னன்னா எங்கடா இவங்களை விட்டா வந்து வளர்ந்துருவாங்களோ, நம்ம பதவிக்கு ஆபத்தாயிருமோன்னு பொதுவாகவே அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நம்ம சமுதாயத்தை புறக்கணித்து இந்த ஊராட்சி இதிலெல்லாம் இருப்போம். எம்எல்ஏ சீட்டுன்னு வர்றப்ப நம்மளை விட மாட்டாங்க. அதையும் போராடி இருமுறை நம் டாக்டர் அவர்கள் எம்எல்ஏவாக வந்திருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 1952 நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சுதந்திரம் பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம ES சுப்பிரமணிய முதலியார் ஐயா அவர்கள் யாருமே நம்ம சமுதாயத்துக்கு அப்போ சீட்டு கொடுக்கல. அப்பயுமே இதுக்கு இப்போ தொடரல, அந்த காலத்தில் இருந்து அப்பயே சுயேட்சை நின்னார். சுயேட்சை நின்று அதிக வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட 2ஆம் இடம் வந்தார். நீங்கள் சுயேட்சை 2ஆம் இடம் வரதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் 2000 ஓட்டு 4000 ஓட்டு கூட சுயேட்சை வாங்க முடியாது இந்த காலகட்டத்தில். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 1952 பார்த்தீங்கன்னா ஆந்திரா சட்டமன்ற திருத்தணி தொகுதியில் பார்த்து ES தியாகராஜ முதலியார் அவர்கள் வந்து அப்போ வந்து தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டாக போட்டாங்க. அப்போ அவர் சுயேட்சையாக நின்று கிட்டத்தட்ட 40% ஓட்டு வாங்கினார். சுயேட்சையாக நின்று தன் சொந்த செல்வாக்கில் 40% ஓட்டு. சிறு இதில் வந்து வெற்றியை நம்ம தவற விட்டோம். அப்போ சுயேட்சை நின்னப்ப அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அவருடைய நண்பர் வக்கீல் சித்தூர் ரங்கநாதன் அவர்களை வந்து அங்கே இவரை நிறுத்துறாரு. சுயேட்சையா ஆர்கேபேட்டை அங்கே நின்று வந்து சுயேட்சை நின்று போட்டி எடுத்து வெற்றி பெற வைக்கிறார். 2 பேர் நிற்கிறாங்க. இவர் ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு தவறார இவர் நண்பர் அங்கே வெற்றி பெறார். அதே போல் 1971 இதில் நம்ம சமூகம் வந்து எந்தெந்த வருஷங்களில் இந்த இங்கே போட்டிட்டு நம்ம அந்த அரசியலில் வந்து வீழ்த்தப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக சொல்கிறோம். 1971 பார்த்தீங்கன்னா நம்ம தமிழரசு கழகம் அதில் வந்து ஐயா அவர்கள் வந்து அந்த எல்லை பிரிந்ததுக்கு அப்புறம் போட்டிடுறார். ES தியாகராஜ முதலியார் அவர்கள் போட்டிட்டு இந்த முதல் எம்எல்ஏ அந்த இடத்துல அப்போ தான் வந்து அவர் வெற்றி பெறுறாங்க. அதே போல் 1980 தேர்தலில் நம் செங்குந்த கைகோள முதலியாருக்கு எந்த கட்சியும் சீட்டு கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுறாருன்னா சுயேட்சையாக EM சுவாமிநாதன் முதலியார் அவர்கள் வந்து போட்டிட்டு கிட்டத்தட்ட 30% ஓட்டு வாங்குறார். அப்பயே சுயேட்சையாக நின்று 30% ஓட்டு. நீங்கள் எல்லாம் பாருங்கள், சுயேட்சையாக நின்று எந்த ஒரு சமூகம் 30% 40% ஓட்டு வாங்கினது சரித்திரமே இல்லை. 5% ஓட்டு வாங்கியிருப்பாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற கட்சி 3வது கட்சி 4வது கட்சியெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க ஓட்டு சதவீதம்லாம் பார்த்தீங்கன்னா 8%, 10%, 13% மேலே இருக்காது. சுயேட்சையாக ஒரு தொகுதியில் நின்று 30% ஓட்டு 40% ஓட்டு நம் சமுதாயத்தினுடைய ஆதரவோட சொந்த செல்வாக்கில் வாங்குறது மிகப்பெரிய சாதனை. அதே போல் 89 வந்து EM சாமிநாதன் முதலியார் அவர்கள் வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் ஜார்ஜியா அணியின் ஏடிஎம்கேல இருந்தார். அவரே ஜார்ஜியா அணியின் பிரிகிறப்ப பார்த்தீங்கன்னா ரெட்டப்பிரவால் நின்று கிட்டத்தட்ட 25% ஓட்டு வாங்கினார். 91 தேர்தலில் செங்குந்த சமுதாயத்துக்கு யாரும் அப்பயும் சீட்டு கொடுக்கல. ஒவ்வொரு பீரியடாக சொல்கிறேன். அப்போ வந்து எல்லாம் சண்ணாமலை முதலியார் அவர்கள் செங்குந்த முதலியார் போட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு 18% ஓட்டு வாங்கி 2000 வரார். அடுத்ததாக 1996 டாக்டர் ESS ராமனையா அவர்கள் எம்எல்ஏ நின்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைவரையும் டெபாசிட் சிலைக்கு வச்சார். ஒரு ஆளுக்கு கூட டெபாசிட் இல்லை. அப்போ சுயேட்சை நின்னோம்னா 25, 30, 35%, 40% ஓட்டு வாங்குறோம். அப்போ நம்ம கட்சியில் சீட்டு கொடுத்து நிற்கிறப்ப என்ன, நம்ம எதிர்த்து நிற்கிறதுக்கே ஆள் கிடையாதுன்னு அர்த்தம். அந்த மாறான தொகுதிகள் இது நம்ம சமூகத்துக்கு. அதே போல் வந்து 2001 தேர்தலில் பார்த்தீங்கன்னா நம்ம செங்குந்த சமுதாயத்துக்கு இங்கே திருத்தணியில் வந்து யாருமே சீட்டு கொடுக்கல. அப்போ PA விநாயகம் ஐயா அவர்கள் வந்து நின்று 26% சுயேட்சை நின்று 26% ஓட்டு வாங்குறார். அதே போல் 2006 தேர்தலில் நமது டாக்டர் ஐயா அவர்கள் ES ராமன் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா 2வது முறையாக நின்று
எம்எல்ஏவை வெற்றி பெறார். இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, அரசியலில் உள்ள நம் செங்குந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறேன், இப்போ நடைமுறையில் பொறுப்பில் இருக்கிறவர்கள் வந்து என்ன, நம் சமுதாய மக்களை பெரிதாக கண்டுகொள்வதில்லை. அதேபோல் நம் சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் அரசியல் இருக்கக்கூடிய நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை தேர்தலில் நின்னா தான் சார்ந்த கட்சி, தான் சார்ந்த கொள்கை, அங்கே ஜாதியை மறந்துடுறாங்க. கட்சியை மட்டுமே இழுத்து பிடித்து கொண்டு வரட்டு கௌரவத்தில் நம்ம செங்குந்த கைகோள முதலியார் மாதிரி ஒரு வரட்டு குணம் கொண்ட ஒரு சமுதாயம் இங்கே உலகத்திலே இல்லை. தான் சார்ந்த கட்சியை பிடிச்சிட்டு நம்ம அண்ணன் மாமன் மச்சான் பங்காளி நிற்பான், ஆனால் எழுத்து போய் இன்னொருத்தருக்கு வேலை செய்வான். இந்த குணத்தை வந்து நம்ம மாற்றிக்கணும். நம்ம சமுதாயம், நாங்கள் என்ன தமிழகம் முழுக்க பல ஊர்களுக்கு சென்று அரசியல் பார்வையில் நம் சமூகம் எப்படி இருக்குன்னு ஆராய்ந்து பார்க்கும்போது இதெல்லாம் தான் நாங்கள் உற்று நோக்கிறோம். இதெல்லாம் தான் எங்களுக்கு பதிலாக வருது. உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு திமுக திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேலம் மாவட்டத்திலே வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களே தெரிஞ்சிருக்குமே எல்லாத்துக்கும். அமைச்சராக இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா காலத்திலேயே எம்எல்ஏ அவர், வன்னியர் சமுதாயம். அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்திலும் தொடர்ந்து எம்எல்ஏ மந்திரியாக இருந்தவர். இப்போ அவர் இல்லை, உயிரோடு இல்லை. ஆனால் ஒரு முறை அவர் சார்ந்த வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த பாமக வன்னியர் சங்கம் இருந்தது. அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாச்சு. ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து எடுத்து அரசியல் செய்து கொண்டிருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி ஏதோ ஒரு விமர்சனங்களை ஐயா அவர்கள் வைத்து விட்டார். அப்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணாருன்னா, ஒரு இது அரசியலில் வந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வச்சு பதில் கொடுக்க வைப்பாங்க, அப்போதான் பிரச்சனை வராதுன்றதுக்காக கலைஞர் அவர்கள் கூப்பிட்டு வீரபாண்டிய ஆறுமுக அவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி அவர் ராமதாஸ் ஐயா அந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, விமர்சனம் பண்ணியிருக்காரு, நீங்கள் பதில் கொடுங்க அப்படின்னு ஒரு அவர்கிட்ட கேட்குறாரு. அப்போது அவர் அமைச்சர், அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? என்ன சொல்லியிருப்பாரு? இப்போ இருக்கிறவங்க தான் சொந்த அண்ணனாக இருந்தாலுமே தம்பியாக இருந்தாலுமே கண்டபடி திட்டி அறிக்கை கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவர் சொன்னது என்னன்னா, நீங்கள் நான் சார்ந்திருக்கும் கட்சியினுடைய தலைவர், ஆனால் ஐயா மருத்துவர் அவர்கள் நான் பிறந்த சாதியினுடைய தலைவர், அவரை எதிர்த்து எந்த காலத்திலும் அறிக்கை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். இதை ஏன் நான் உதாரணமாக சொல்லனா, நம் மனதிலே ஆழமாக இதை நீங்கள் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வேட்பாளராகவோ அரசியல் கட்சி இருக்கும்போது நாம் வந்து அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு அத்தனை கட்சியிலும் சரி, ஜாதி பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க, ஜாதி பார்த்து கேண்டிடேட் கொடுக்கலன்னு சொல்லுவாங்க மேடையில். ஆனால் எல்லாமே ஜாதி பாட்டு மட்டுமே நடைபெறுகிறது. அரசு பதவிகளும் சரி, நகராட்சி ஊராட்சி ஆகட்டும், வேலை வாய்ப்பில் ஆகட்டும், ஒரு நல்லதை கேட்டு செஞ்சு கொடுக்குறதாகட்டும், எல்லாத்திலையுமே ஜாதி பார்த்து தான் நடக்குது. அதனால் இந்த நேரத்திலே இந்த கருத்தை நீங்கள் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். நம் சமுதாயம் என்று வந்தால் மற்ற அனைத்தையும் ஓரங்கட்டி விட்டு சமுதாயம் தான் முக்கியம் என்று நிற்க வேண்டும். அப்படிங்கிற நேரத்தில் மிக ஆழமாக உங்களிடம் இந்த கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் பற்றி சொல்றப்ப என்னன்னா, இந்த வரக்கூடிய தேர்தல் இன்னும் குறுகிய காலத்தை அறிவிக்க போறாங்க. இந்த இனி இருக்கக்கூடிய திருத்தணி தொகுதியும் சோளிங்கர் தொகுதியும் நாம் செங்குந்த கைகோள முதலியார்கள் நிறைந்த பகுதி. இதுல நாம என்ன ஒரு உறுதி இருக்கணும், இந்த நேரத்தில் எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, நாம் செங்குந்த கைகோள முதலியாருக்கு சீட்டு கொடுக்கக்கூடிய கட்சிக்கு தான் நாம் ஆதரவு அளிப்போம் என்பதை நாம் உளமாற உறுதியேற்கணும். அவர்களைத்தான் நாங்கள் வெற்றி பெற செய்வோம் என்பதையும் நீங்கள் உறுதியேற்கணும். அப்படிங்கிற நேரத்தில் என்னுடைய கோரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் வைத்துக் கொள்கிறேன். அதே போல் போன வருடம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நெசவாளர் கூலி சம்பந்தமான ஒரு போராட்டம் நடைபெற்றது அம்மையார் குப்பத்திலே. மாத கணக்கிலே நடந்த போராட்டத்திலே வேலை வாய்ப்பு இல்லாமல் நம் சமுதாயத்தை சேர்ந்த அம்மையார் குப்பத்தை சேர்ந்த சமுதாய செங்குந்த கைகோள முதலியார் சொந்தங்கள் வெவ்வேறு வேலை தேடி கல்யாண வேலை, வாட்ச்மேன் வேலை, இந்த மாதிரிலாம் வெவ்வேறு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய கோர விபத்து, பஸ் விபத்து. அந்த விபத்தில் நம் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க 5 பேர் இறந்துட்டான். நிறைய பேர் அடிபட்டாங்க. அதிக அடிபட்டது ஒரு 8 பேர். இப்போ கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா கூட அடுத்து என்ன பண்ணா 10 லட்ச ரூபா நிதி அறிவிக்கிறான். ஆனால் 3 லட்ச ரூபா நிதி அரசாங்கம் அறிவிக்குது. ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க 5 பேர் ஒரே பஸ்ஸே கோர விபத்து. அதுவும் வந்து அவங்க அந்த ஸ்ட்ரைக்கில் வந்து கொஞ்சம் பசி பட்டினியாக இருக்கனால வெவ்வேறு வேலைகளுக்காக சென்றவர்கள் ஒரு பஸ்ஸில் கோர விபத்து ஏற்படுது. 5 பேர் செத்தாங்க. நீங்கள் எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றவன், குடித்தவன், அதில் படுத்தவனுக்கெல்லாம் 10 லட்சம். வேலைக்கு வயிற்று பொழப்புக்கு வேலைக்கு போனவனுக்கு 3 லட்சம் இறந்தவங்களுக்கு. 8 பேர் அடிபட்டாங்க. 4 பேருக்கு தான் 1 லட்ச ரூபா அறிவிச்சாங்க நிவாரண உதவி. 4 பேருக்கு தான் 1 லட்ச ரூபா வந்திருக்கு. அதிகமாக அடிபட்ட 4 பேருக்கு பணமே வரல. தொடர்ந்து அவர்கள் வந்து கலெக்டர், நம்ம நிர்வாகிகள், மாவட்ட சங்க நிர்வாகிகள்லாம் வந்து கலெக்டர் அலுவலகத்தை அணுகி பெட்டிஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அந்த நிவாரணங்கள் கிடைக்கல. நம்ம ஒரு செங்குந்த கைகோள முதலியார் சமூகத்துக்கு என்ன நிலைமை பார்த்தீங்களா? இதுக்கு காரணம் என்ன? நாம் அதை பற்றி இது நேற்றோட 1 வருடம் ஆகுது. கரெக்டாக அந்த சம்பவம் நடந்து நேற்றோட 1 வருடம். இந்த கோர சம்பவத்திலே உயிரிழந்தவர்களுக்கும் அடிபட்டவங்க, நீ கால் இழந்தவங்க, அவருக்கான
உதவியை நம் செங்குந்த இந்த மாவட்டத்தின் சங்கம் மற்ற நிர்வாகிகள் முன்னோர்கள் சான்றோர்கள்லாம் வந்து அரசாங்கம் முன்வழினால அவங்க முன்னிருந்து அந்த நேரத்தில் உதவி செய்தார்கள், பண உதவி செஞ்சாங்க, பொருள் உதவி செய்தாங்க. ஆனால் ஒரு நிரந்தர ஒரு உதவி அப்படிங்கிறது அந்த இறந்தவருடைய குடும்பத்துக்கு ஏதோ ஒரு இருக்கக்கூடியவங்களுக்கு அரசு வேலை ஒரு 10 லட்ச ரூபா அந்த மாதிரி பெரிய தொகை இருந்தால் அதை டெபாசிட் பண்ணி அந்த அவங்க இருக்க வீட்டில் அதை பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிறத நேரம் தெரிவித்து இதுபோல் சம்பவங்கள் நாம் நடைபெறும் போது நம் சமூகம் ஒன்றிணைந்து வர வேண்டும். அவர்களுக்கான தேவையை வாங்கி கொடுக்க நம்ம முன்னால் நிற்கணும் களத்தில். அப்படி நிற்கிறப்ப தான் நமக்கு ஒரு பிரச்சனை நம்மளை தேடி இன்னொரு வருவான். அதுபோல் நீங்கள் இந்த சம்பவங்களுக்கு இந்த தேர்தல் காலமாக இருக்கிறனால இங்கே இருக்கக்கூடிய நம்ம தலைவர்களிடம் நான் சொல்லிக்கொள்வது என்னென்னா, வரக்கூடிய அரசியல் கட்சியிடம் இந்த கோர விபத்திலே இறந்தவர்களுக்கான முழு நிவாரணம் வழங்க வேண்டும். அடிபட்ட நமது சொந்தங்களுக்கு நிவாரண உதவி விரைவில் வந்தடைய வேண்டும். அதற்கான வாக்குறுதியை கொடுத்தால் மட்டுமே உங்களுக்கான எங்கள் ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஆழமாக சொல்லணும் அப்படிங்கிறத தான் இந்த நேரத்தில் நான் கூட தெரிவிச்சுக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் அதற்கான ஒரு கண்டன கூட்டத்தை, கவன ஈர்ப்பு கூட்டத்தை நடத்தினால் அந்த கூட்டத்திலே நான் வந்து கலந்து கொண்டு உரையாற்றவும் அதற்கான கவனத்தை ஈர்க்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே போல் வந்தீங்கன்னா திருத்தணி கோயிலில் நம்ம சொன்னோம்னா அவர் துரைசாமி முதலியார் சொல்லாமல் இருக்க முடியாது. அறங்காவலராக திருத்தணி, திருவலங்காடு சிவன் கோயில், வள்ளிமலை முருகன் கோயில் அறங்காவலர், எப்படி கொங்கு மண்டலத்தில் ஒரு விபிசிஆர் முருகேச முதலியார் அவர்கள் பழனிக்கு இருந்தாரோ அதுபோல் இங்கே திருத்தணிக்கு அம்மையார் குப்பம் துரைசாமி முதலியார் அவர்கள். நாம் செங்குந்த கைகோள முதலியார் சமூகம் ஆன்மீகம், கல்வி இதில் வந்து வாரி வழங்கிய சமூகம். நம்ம நிறைய மேடைகள் நாங்கள் சொல்கிறது தான். நம் சமூகத்துடைய முன்னோர்கள் எடுத்துட்டிங்கன்னா பெரியவங்களை தான தர்மத்திலே கொடை கொடுத்ததிலே நம் சமூகத்தை வீழ்த்த இந்த உலகத்திலே இன்னொரு சமூகம் இல்லை. ஏன்னா அவரெல்லாம் நம்ம ஒரு கூட்டத்துக்கு வந்து அவரையெல்லாம் நினைவு கூர்ந்து அவர்களை செய்த சேவைகளை நினைவு கூறாமல் நாம் கடந்து செல்ல முடியாது என்று தெரிவித்துக் கொண்டு, அதேபோல் நகரி புதுப்பேட்டை வழக்கறிஞர் பிவி சண்முக முதலியார் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு அதிகமாக சேவை செய்தார். திருத்தணி கோயிலுக்கு வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார். இப்போ நாம் உட்கார்ந்திருக்க செங்குந்த மண்டபத்தை இந்த செங்குந்த முன்னேற்ற சங்கம் என்ற பெயரில் ஆரம்பித்து அனைத்து நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து திருத்தணியிலே இவ்வளோ பெரிய மண்டபத்தை உருவாக்க காரணமாக இருந்து அவரையும் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூறாமல் இருக்க முடியாது. ஆனால் அவர் அந்த காலசந்தி கட்டளை பூஜையினுடைய நிர்வாகியாகவும் இருந்து செயல்பட்டுள்ளார். நம் செங்குந்த சமுதாயத்திற்கு பல்வேறு உதவிகளையும் சேவைகளையும் செய்திருக்காரு. அவர் பேரையும் நம்ம சொல்லாமல் கடந்து சொல்ல முடியாது என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம் சமூகம் ஒற்றுமை இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா ஒற்றுமை இருக்குது. ஒற்றுமை இருக்கிறனால இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. அந்த ஒரு நம்ம குலச்சனா கூட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு அவருக்கு அழைப்பு கொடுத்தனையும் இங்கே வந்திருக்கோம்னா அந்த ஒற்றுமை இருக்குது. அந்த ஒற்றுமையை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும், எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அந்த ஒற்றுமை அடைய நாம் என்ன செய்தோம் அப்படிங்கிறதான் முக்கியம். நாம் தனித்தனியாக இருந்தோம்னா நமக்கு தோல்விதான். ஒன்று சேர்ந்தோம்னா நம்மளை வீழ்த்த ஆள் இல்லை என்பதை கூறி எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த இந்த குலச்சனா கூட்ட அறக்கட்டளைக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு எனது பேச்சை அமைதியாக இருந்து கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க செங்குந்தம், வெல்க செங்குந்தம். நன்றி, வணக்கம்.